ராக்கெட் தோல்வி குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திட்டமிட்டபடி PSLV-C-61 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட போதிலும் 3வது நிலையில் கோளாறு ஏற்பட்டதால் விண்ணில் செலுத்த முடியவில்லை என்று கூறினார். ராக்கெட்டில் 4 நிலைகள் உள்ளதாக கூறிய நாராயணன், 4ம் வேலை செய்தால்தான் அதை விண்ணில் வெற்றிகரமாக ஏவி நிலைநிறுத்த முடியும் என்று கூறினார். எதனால் பிரச்சனை ஏற்பட்டது என்பதை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இஸ்ரோ தலைவர் குறிப்பிட்டார். நம்ம கரெக்டாக நம்ம நினச்சபடி 22 மணி நேரம் கவுண்ட் டவுன் நடந்துட்டு இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக போயிட்டு இருந்து இன்னைக்கு காலையில் திட்டமிட்டபடி 5:59 ராக்கெட்டு ஏவப்பட்டது. முதல் 2 கட்டங்களும் வெற்றிகரமாட்டு ஒர்க் பண்ணிச்சு. 3வது கட்டம் 120 செகண்ட் வேலை செய்ததுக்கு பதிலாக ஒரு 80 செகண்ட் நல்லா வேலை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்குது. இந்த சேம்பர் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. அப்படி இருந்தால் கூட 4வது கட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆனால் 3வது கட்டத்தில் ஒரு சின்ன இந்த ப்ராப்ளம் இருந்தனால இந்த மிஷன் எங்களுக்கு வெற்றிகரமாக இது பண்ண முடியலை. இப்போ அதுக்குள்ள என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு அமைச்சு அந்த குழு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இனி இந்த இதில் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் எல்லாம் இது பண்ண உடனே உங்களுக்கு என்ன ரீசன்னு சொல்கிறேன். மற்றபடி எல்லா திட்டங்களும் நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அந்தபடி ஒன்று ஒன்றாட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராக்கெட் லான்ச்.